பளிங்கில் போய் ஏதாவது வண்ணம் தீட்டினீங்கன்னா பளிங்கு என்ன பண்ணும்னா அந்த தீட்டிய வண்ணத்தை தன் வண்ணமாக காட்டும். ரொம்ப புரிய மாதிரி சொன்ன வச்சுக்கலேன். ஒரு படிக மணி ஒரு சின்ன சின்னதாக ஒரு 10 எடுத்துக்கொள்ளுங்க. மாணிக்க மணி, அப்புறம் கோமேதகம், புஷ்பராகம், அப்படி வெவ்வேறு அதான் நவமணி சொல்கிறோமே ஒவ்வொன்று. இந்த மணிகளை எடுத்துக்கொண்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சுருங்க. நீங்கள் போட்ட அந்த படிக மணி என்ன ஆகுன்னா மாணிக்கத்துக்குள்ளே உளுந்து மாணிக்கம் போலவே இருக்கும். ஏன் அந்த வண்ணத்தை அது பெற்று நிற்கும். நீங்கள் தனியாக எடுத்து பார்க்காத வரைக்கும் அது சிவப்பாகவே இருக்கும். அது மாதிரி எந்தெந்த படிக மணியை அந்தந்த இடத்துல போட்டிங்கன்னா அந்தந்த வண்ணத்தை பெற்று அது நிற்கும். ஆனால் உண்மை வண்ணம் அதுக்கு என்ன? பளிங்கின் வண்ணம் தான் அதுக்கு வண்ணம். ஆனால் அது என்ன பண்ணும்? எதனோடு கூடியதோ அந்த வண்ணத்தை காட்டுச்சு. பார்த்தீங்களா? அது மாதிரி அதான் பளிங்கில் இட்ட வண்ணம் போல் காட்டிற்றை காற்றி நிற்றலான்னார். உரை பாருங்க. பளிங்கில் பதிந்த பல வகை நிறங்கள் பளிங்கின் ஒளியை கீழ்ப்படுத்தி தத்தம் நிறங்களையே காட்டி நிற்கும். அதுபோல ஆன்மாவின் கருவிகளாய் ஐம்பொறிகள் ஆன்ம இயல்பை கீழ்ப்படுத்தி, நான் யார் என்ற என் உணர்வை கீழ்ப்படுத்தி அவை தத்தம் புலன்களின் நுகர்வையே காட்டி நிற்பன. ஆதலால் ஆன்மா ஐம்பொறிகளின் புலன் உணர்வுகளால் மயங்கி தம்மை உணராது என்றது. எனவே இந்த உயிர் என்ன பண்ணுது? தன்னை உணராது இருக்கு. அதனால தான் உணர்த்துவதுக்கு வர வேண்டியது இருக்குது.